வீட்டில் குளியலறை மற்றும் கழிவறை எந்த மூலையில் இருக்க வேண்டும்? குளியலறை, கழிவறை. நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை ஏற்று வெளியே செல்வதற்கு உண்டான அமைப்பு நீர். நீருங்கிறது சந்திரன். சந்திரனுங்கிறது வடமேற்கு வாயு மூலைக்கு உண்டான கிரகம், நார்த் வெஸ்ட். நம்ம உடம்புல வேர்வையா போறது, யூரின் பாஸ் பண்றோம், மழை ஜலம் கழிக்கின்றோம், இது எல்லாமே சந்திரனுக்கு உண்டான அமைப்பு தான். அப்ப அந்த சந்திரனுக்கு உண்டான மனோகாரகன் நம்ம உடம்புல எப்படி செயல்படுத்துகின்றாரோ அந்த கிரகமானது வீட்டில் வடமேற்கு வாயு மூலையிலிருந்து செயல்படுத்தும். ஸோ அப்ப வீட்டினுடைய வடமேற்கு வாயு மூலையில் கழிவறை அமையுங்கள். நீங்க ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க அல்லது கட்ட போறீங்கன்னாக்கா நார்த் வெஸ்ட் வாயு மூலையில் குளியலறை, கழிவறை அமையுங்கள். ஒரு பெட்ரூம் அமைச்சிருக்கீங்க, அட்டாச் டாய்லெட் அமைக்கிறீங்க, அப்ப அதற்குண்டான வாயு மூலையில் அமையுங்கள். வெளியில நீங்க வீட்டிற்கு வெளியில ஒரு இடத்துல அமைக்கிறீங்க, வாயு மூலையில கழிவறையும் பாத்ரூமும் அமையுங்கள். ஸோ அதனால ஒவ்வொரு அறைக்கும் பார்த்துக்கணும். வெளியில தனியா டாய்லெட் பாத்ரூம், ஒரு மாடிப்படிக்கு கீழே நாங்க அக்னி மூலையில போட்டிருக்கிறோங்க அப்படின்னு சொன்னா பிழையா போயிடும். அக்னி மூலையில கழிவறை இருக்கக்கூடாது. அதுவும் மாடிப்படிக்கு கீழே ஒரு சில நண்பர்கள் பண்ணிடுறாங்க. ஸோ கழிவறை அமைக்கும் போது ரொம்ப கவனமா செயல்படணும். இல்லைன்னா மனோகாரகனாகிய சந்திரனுக்கு உண்டான அமைப்பு செயல்படுவதில் பிழை ஏற்பட்டுவிடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வணக்கம்.